பிஎல்எஸ்எட் ஃபார்ம் பேர்ட்ஸை வந்து டாப் கண்டிஷனில் வச்சுருக்கோம். இது மெயின் கண்டென்ட்டே வந்து அயன். இது பார்த்தீங்கன்னா பேர்டோட பிளட்டில் வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து அதிகமாக்கும். உங்களுக்கு அதிகமாக்கும் போது பேர்டோட எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும், ஸ்டாமினா அதிகமாக இருக்கும். அதே போல் இது வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது பேர்டோட நாஸ்ட்ரில் வந்து ஒயிட்டாக மாறிடும், மசில்ஸ் வந்து பிங்க் ஆகிடும். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மசில்ஸ் புறா நல்லா ஒரு ஃப்ளை பண்ணி நல்லா ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கிற புறாக்கு வந்து மசில்ஸ் வந்து உங்களுக்கு பிங்க் கலராக மாறிடும். ஏன் பிங்க் ஆகும்னா பிளட் சர்க்குலேஷன் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதில் அந்த வெயின்ஸில் போகும்போது உங்களுக்கு பேர்டோட மசில்ஸ் வந்து பிங்காக தெரியும். அதுதான் ரீசன். இப்போ வந்து பேர்டோட பிளட்டில் வந்து இது ஆக்சிஜன் லெவல் அதிகமாகும் போது பேர்டோட வந்து என்டியூரன்ஸ் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு இது வந்து பேர்டோட ஸ்பீடு பண்ணும். எனர்ஜி ரிசர்வ் அதிகமாக இருக்கனால பேர்டோட பாடியில் வந்து எனர்ஜி ரிசர்வ் அதிகமாக வச்சுக்கும். இது வந்து 1/2 லிட்டர். இது 1/2 லிட்டர் 1 லிட்டருக்கு வந்து 5 to 10 ml நீங்கள் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ரேசிங் சீசன் இல்லாப்போ வீக்லி ஒன்ஸ் வச்சிங்கன்னா பேர்டு வந்து இம்யூனிட்டி அதிகமாகும். உங்களுக்கு பிளட்டில் ஆக்சிஜன் அதிகமாக இருந்தால் பேர்டோட இம்யூனிட்டி பேர்டு வந்து டாப் கண்டிஷனில் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ரேசிங் சீசன் இல்லாமல் மற்ற டைமில் வந்து ப்ரீடிங் சீசன், மோல்டிங் சீசன் வந்து வீக்லி ஒன்ஸு, ரேஸ் டைமில் வந்து வீக்லி 3 times இதை நீங்கள் வைக்கணும்.